Hello friends, welcome back to our channel Astonishing Answers. இந்த வீடியோவில் நம்ம டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக கிவ் அவே கண்டக்ட் பண்ணுவேன்னு. நீங்கள் மட்டும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் நான் சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிடுவேன். கிவ் அவேவும் சீக்கிரம் கண்டக்ட் பண்ண முடியும். நீங்கள் கண்டிப்பாக கிவ் அவே கண்டக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, பட்டர், சீஸ் ஸ்லைஸ் அண்ட் அவர் மெயின் இன்க்ரீடியன்ட் பிரெட். அப்புறம் பன்னீர் திருவி போடலாம் அல்லது க்யூப்ஸாக போடலாம். க்யூப்ஸாக போட்டால் சீக்கிரம் வேகாது, ஸோ நான் திருவியே போடுறேன். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருங்க. ஸ்டவ் ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட் நாம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் கம்மியாக ஆட் பண்ணனால ஆயிலும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டரே நிறையா யூஸ் பண்ணுறதுனா ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது பட்டர் அண்ட் ஆயில் மெல்ட் ஆகி நல்லா காஞ்ச உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் பச்சை வாசனை போய் டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. இப்போது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 டைம் நல்லா வணக்குங்க. இப்போது லாஸ்ட்டாக ஃபைன் சாப்பிடு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் ஃபுல்லாக வணக்குங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் துருவி வச்சுருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போது இதையும் நல்லா வணக்குங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை 1 டைம் நல்லா வணக்குங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் வணக்கிட்டு இருங்க. இதோட வாசனையும் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ண உடனே சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் நான் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். அதை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஸ்மெல்லே எனக்கு இதோட வாசனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போவே இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல் இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை 1 மினிட் நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கினதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க.
2 ப்ரெட்லேயுமே டாப் அண்ட் பாட்டம் 2 சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்காக உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டஃப் கொஞ்சம் நிறையா ஃபுல்லாக ப்ரெட் ஃபுல்லாக இருக்க மாதிரி வைங்க. இப்போ சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. கம்மியாகவே ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை டோஸ்டரில் வச்சிடலாம். நம்ம டேஸ்டியான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வெஜ் சாண்ட்விச். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கும் இப்போ வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண என்னோடய பீஸா சாண்ட்விச் ரெசிபி வீடியோ பார்க்கலைன்னா இப்போவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.